உங்களுக்கு யாராச்சும் சேவனை செஞ்சுருக்காங்களா இல்லை பிளாக் மேஜிக் செஞ்சுருக்காங்களா உங்களுக்கு தெரியணுமா? ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, நல்லா கவனமாக கேளுங்க. ஓகே, ஒன்று, இந்த மெத்தட் நீங்கள் செய்யும் போது ஒன்று என்ன நடக்குன்னா, உங்கள் உடம்புல ஏதாச்சும் கெட்ட சக்தி தீய சக்தி இருந்தாக்கா உங்களோட தலை மூலியமாக வெளியே வர்றது நீங்கள் பார்க்க முடியும். அது கருப்பு உருவமாக தான் இருக்கும் நார்மலாகவே. ஓகே, அடுத்தது, உங்களுக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு. அடுத்தது, நீங்க இந்த ரிச்சுவலை செஞ்சோன்னே நீங்க ஹை சான்சஸ் நீங்க வாமிட் பண்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு, வாந்தி எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ வாந்தி எடுத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, உடம்புல ஏதாச்சும் முடி இருந்தா வரும், ஆணி இருந்தா வரும். இந்த மாதிரி தேவையில்லாத இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் உங்க உடம்புல இருந்து வெளியே வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிச்சுவல் வந்து நீங்க எனி டைம் செய்யலாம். ஓகே, இதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளோட உடம்புல பிளாக் மேஜிக் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மெத்தட் மூலியமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இது உங்க உடம்பு மட்டும் இல்லை, உங்களோட வீட்டில் ஏதாச்சும் தீய சக்தி இருக்கா, இல்லை உங்களோட வியாபார இடத்துல தீய சக்தி இருக்கா கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ரிச்சுவல் நீங்க செய்யும் போது என்ன நடக்குன்னா, அப்படி ஏதாச்சும் கெட்ட சக்தி தீய சக்தி இருந்தா அது உங்க இடத்த விட்டோ இல்லை உங்க உடம்ப விட்டோ போறதை நீங்க வந்து பார்க்க முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே, முதலாவதா இந்த மெத்தட் நம்ம இப்படி செய்யணும். 2 மெத்தட் இருக்கு. ஓகே, முதல் மெத்தட் எப்படின்னா, ஓகே, இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர், இது ஸ்ப்ரே வாட்டர். ஓகே, இது ஸ்ப்ரே வாட்டர், இது குடிக்கிறது இல்லை, ஸ்ப்ரே வாட்டர். ஓகே, இது நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பாத்தியை அப்படியே திறந்து உங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊத்துங்க. ஸோ அப்போ ஊற்றும் போது என்ன நடக்குன்னா, அப்படி உங்க உடம்புல பிளாக் மேஜிக் இருந்தா ஓகே என்ன நடக்குன்னா, உங்க தலை பாதமா உங்க தலை சைட்லேருந்து கெட்டது வெளியாகிறத நீங்க பார்க்க முடியும். நார்மலாக பிளாக் ஷேடோவாக தான் வெளியாகும், கருப்பாக தான் வெளியாகும். ஓகே, இரண்டாவது, உங்களுக்கு அடிச்சு போட்ட மாதிரி ஆயிரும். அதாவது ஒரு 3 நாள் 4 நாள் தூங்காம வேலை செஞ்சா உடம்பு இப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும். அப்ப தெரிஞ்சுக்கங்க அது உங்க உடம்பு விட்டு வெளியாகுது. ஓகே, மூணாவது, நீங்க வாமிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது உடம்புல ஏதாச்சும் கெட்டது இருந்திருந்தா சாப்பாட்டு மூலியமா இல்லை ஏதாச்சும் வசியம் பண்ணி போட்டிருந்தாக்கா அது வெளியாவது நீங்க பார்ப்பீங்க. ஓகே, கவலைப்படாதீங்க, இது நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது வெளியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது திருப்பி திருப்பி உங்க உடம்புல போவாது. ஓகே, உங்களுக்கு அந்த அறிகுறிகள் நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க செய்யும் போதே அதெல்லாம் வெளியே வந்தாக்கா அப்போ உங்க உடம்புல பிளாக் மேஜிக் இருந்திருக்கு. ஓகே, அப்புறம் நீங்க செஞ்சோன்னு என்ன நடக்குன்னா, அந்த கெட்டதெல்லாம் அவங்க கிட்டே போயிடும். யாரெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிளாக் மேஜிக் செஞ்சு கொடுத்தாங்களோ செஞ்சு வச்சாங்களோ அவங்க கிட்டே போய் சேர்ந்துடும். ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகே, அடுத்த மெத்தட், குடிக்கிறது. உங்கள நிறைய பேருக்கு அந்த வயிற்றுல ஒரு மாதிரி குத்துற மாதிரி, ஆணி குத்துற மாதிரி, உடம்புல அங்கங்க குத்திக்கிட்டே இருக்கும், இல்லை உடம்புக்குள்ள என்னமோ இந்த மாதிரி கை வர்ற மாதிரி இருக்கும், கை பிடிச்சி ப்ரெஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி கேஸா இருந்தா HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, இந்த ட்ரிங்கிங் வாட்டர் நீங்க என்ன பண்ணணும், ஃபுல்லா திறந்து 5 நாள்ல குடிச்சு முடிச்சிடுங்க. 5 நாள் நான் சொன்னது காலையில வெறும் வயிற்றுல 200 ml கப்பில் வந்து ஊற்றி குடிங்க 5 நாள். ஓகே, நீங்க குடிக்கும் போது என்ன நடக்குன்னா, வயிற்றுல தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் கெட்டது வாட் எவர் அது நீங்க வாமிட் பண்ணி எடுத்துருவீங்க. இது அடுத்த மெத்தட். ஓகே, இது 2. ஸோ இது நீங்க செஞ்சோன்னு என்ன நடக்கும் நான் சொல்லிட்டேன், உடம்புல உள்ளது வெளியாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது, இதுக்கு மேல உங்களோட உடம்பை பாதுகாக்க, உங்களோட ஆராவை பாதுகாக்க, உங்களோட சக்தி உடம்பை பாதுகாக்க நான் ஒன்னே தான் சொல்லுவேன். ஒன்ஸ் இது நீங்க செஞ்சோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா உங்க உடம்பை விட்டு பிளாக் மேஜிக் வெளியானது நீங்க கண்ணால பார்த்துட்டீங்க. ஓகே, அது வெளியாயிரும். ஓகே, ஒன்ஸ் வெளியானோடனே ஆளுங்க என்ன திருப்பி பண்ணுவாங்கன்னா, அது அவங்க கிட்ட போய் சேர்ந்துடும். ஸோ அப்போ அவங்க திருப்பி செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது திருப்பி உங்க மேல படக்கூடாது, உங்களை நெருங்கக்கூடாதுன்னா இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி குட்டி பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இந்த தண்ணியும் கலக்கக்கூடாது. கிறிஸ்டல் வாட்டர் இஸ் பியோர் கிறிஸ்டல் வாட்டர், எதுவுமே கலக்கக்கூடாது. இந்த பாட்டில் உள்ளதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டெய்லி நீங்க இந்த மாதிரி உங்க உடம்புல ஸ்ப்ரே பண்ணுங்க டெய்லி. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ண சொன்னது எதுக்குன்னா, உங்களோட கவசத்தை நீங்க பாதுகாக்கிறீங்க, உங்களை நீங்க ப்ரொடெக்டாக வச்சுக்கிறீங்க. வெல்த் அட்ராக்ஷன், ஹெல்த் அட்ராக்ஷன், அப்புறம் இந்த கெட்ட சக்தி வராம உங்களை நீங்க பாதுகாக்கிறீங்க. ஓகே, இது எத்தனை வாட்டி ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வாட்டி வேணாலும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து தனிப்பட்ட நபருக்கு நான் சொல்றேன். நீங்க டெய்லி வேலைக்கு போறீங்களா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிருங்க. நீங்க டெய்லி பிசினஸ் போறீங்களா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு போங்க. அப்போ எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணலாம், காலையில ஸ்ப்ரே பண்ணலாம், ஆஃப்டர்நூன் ஸ்ப்ரே பண்ணலாம், ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணலாம், நைட்ல ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த பந்தாங்லாராங்கும் இல்லை, நல்லா கவனமா கேளுங்க, இந்த பந்தாங்லாராங்கும் இல்லை. ஓகே, அடுத்தது,
உங்களோட வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சண்டை சண்டை, வீட்டுக்கு போனாலே பெற்றோர்கள் கூட சண்டை, வீட்டுக்கு போனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டை, பிள்ளைங்க கூட டெய்லி ஆர்கியூமெண்ட்ஸ், பேச்சு கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஸ்ப்ரே வாட்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குட்டி போத்தல இல்லை பெரிய போத்தல என்டையர் ஹவுஸ் பூரா ஸ்ப்ரே பண்ணுங்க. என்டையர் ஹவுஸ் பூரா ஸ்ப்ரே பண்ணுங்க. எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணலாம்? காலையில் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணலாம், ஈவினிங் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேயா? டெய்லி பண்ணலாமா? தாராளமாக டெய்லி பண்ணலாம், எந்த பத்தங்களாரங்கும் இல்லை. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டில் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ உங்கள் வீட்டிலலாம் அப்பா அம்மா கூட அந்த பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஸ்ட்ராங் ஆகும். ஆர்கியூமெண்ட், சண்டை எதுவும் வராது. இது எதனால நான் அதை சொல்கிறேன், வீட்டில் இருந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் இந்த கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அது வீட்டை விட்டு வெளியாயிடும். ஸோ அப்போ வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் காமாக இருக்கும். அப்போ வீட்டில் வந்து சந்தோஷம் பெருகும், அதிர்ஷ்டம் பெருகும், உங்களோட வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும், வியாபாரம் எல்லாமே பெருக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ நெகட்டிவிட்டி இருக்காது. அப்போ வாரத்தில் எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ண கேட்டாக்கா, உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட், உங்களுக்கு சூப்பராக இருக்கணுமா, டெய்லி காலைல ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்போ வீட்டில் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்? வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்து வீட்டு பால்கனி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போனா என்ட்ரன்ஸு, வீட்டு ஹாலு, அப்புறம் எல்லா ரூம்ஸு, அப்புறம் ப்ரேயர் ரூமு, வாஷ்ரூம், பால்கனி வரைக்கும். ஓகேயா? அடுத்தது, இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட வியாபார இடத்துல வந்து ஆளுங்களே வரமாட்டாங்க. ஆனால் பக்கத்து கடையில் பார்த்தா ஆள் குமியுது, முன்னுக்கு கடை பார்த்தா ஆள் குமியுது, உங்கள் கடை பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. வெளியே இருந்த ஆள் சொல்கிறாங்க உங்கள் கடையே எங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இது உங்களுக்கு இந்த HKSS டிவைனிட்டி பாடி ஸ்ப்ரே என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி போத்தையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நீங்கள் பெரிய போத்தை பாய்ச்சாலும் பெட்டர் தான், சின்ன போத்தை பாய்ச்சாலும் பெட்டர் தான். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களோட வியாபாரம் பண்ணுற வாசப்படி, வியாபாரம் பண்ணுற இடம் வெளியே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க காலையில். ஓகே, அப்புறம் வியாபாரம் பண்ணுற உள்ள, அதாவது உங்களோட அவுட்லெட்ஸ்க்குள்ள, அது ரெஸ்டாரண்டாக இருக்கலாம், இல்லை புத்திக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸாக கூட இருக்கலாம், நல்லா தாராளமாக ஸ்ப்ரே பண்ணுங்க. இடம் முழுக்க, பாத்ரூம் வரைக்கும், என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களோட ஆஃபீஸ் ஹாலு, ஆஃபீஸ் ரூமு, வாஷ்ரூம், என்ட்ரன்ஸ்லேருந்து பால்கனி வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. ஓகே, அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து ஆளுங்க வர ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ டெய்லி ஆளுங்க வந்துட்டு போக 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 உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பெருக ஆரம்பிக்கும். பட் மறந்துடாதீங்க, மேக் ஷுவர் எவ்ரிடே காலையில் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்க, ஈவினிங் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்க. ஓகே, இப்போ ஈவினிங் சொன்னால் 7 மணி 8 மணி கூட இருக்கலாம், இந்த டைம் இதுக்கு இல்லை, இது எனி டைம் பாய்க்கலாம், இந்த பந்தாங்கும் இல்லை. ஓகே, இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ வந்து படிக்கிறவங்களுக்கு, இப்போ பிள்ளைங்க ஒழுங்காக படிப்பில் கவனம் செலுத்துறது இல்லை, பிள்ளைங்கனால படிக்க முடியல, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குங்க, அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டுதுங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், HKSS டிவைனிட்டி பாடி ஸ்ப்ரேயை இந்த மாதிரி குட்டி போத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டேங்க, நம்ம இது கிறிஸ்டல் வாட்டர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. அவங்களோட நம்பிக்கையை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் கை விட்டுறாதீங்க. ஓகே, இந்த மாதிரி குட்டி போத்தலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க பாடியில் இந்த மாதிரி டெய்லி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. காலையில் ஸ்கூல் போகும்போது உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும்னா காலையில் அவங்க ஸ்கூல் போகிற முன்னாடி அவங்க பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஓகே, அப்புறம் அவங்க ஸ்கூலில் போய் எப்படி படிச்சுட்டு வராங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு 1 வீக் ஒரு டைம் கொடுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க. அப்புறம் கேளுங்க, படிப்புலாம் அப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இப்போ நான் கிறிஸ்டல் வாட்டர் காலில் அடிக்கிறேன்னே தெரியுதான்னு. அப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண, அவங்களே ஒரு குட்டி பாத்தில் எடுத்துகிட்டு அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து டவுனாக இருக்கோ, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, படிப்பு ஃபோக்கஸ் பண்ண முடியும், அவங்களே பாடியில் அடிச்சுப்பாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், அவங்களுக்கு வந்து அந்த பவர்ஃபுல் ஃபோக்கஸ் எனர்ஜி கிடைச்சிடும் படிப்பில். ஓகே, அப்போ பிள்ளைங்களோட ஸ்கோரிங் 108% டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா, ரொம்ப சோர்வாகிட்டு இருக்காங்க, நடக்க முடியல, அப்படியே உட்காந்த இடத்துல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இதே மாதிரி பாடி ஸ்ப்ரே கொடுங்க, இதே கிறிஸ்டல் வாட்டர் பாடி ஸ்ப்ரே கொடுங்க. அவங்கள டெய்லி காலையில், ஈவினிங், ஆஃப்டர்நூன், எனி டைம், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் ஸ்ப்ரே பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு சத்தியமாக டிஃப்ரென்ஸ் தெரியும், எனர்ஜெட்டிக்காக ஆரோக்கியமாகிடுவாங்க, அவங்க ஒரே இடத்துல இதுக்கு மேலே உட்கார மாட்டாங்க. ஓகே, ஸோ கிறிஸ்டல் வாட்டரில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 96291273. கிறிஸ்டல் வாட்டருக்கு வந்து 25 வெண்டர்ஸ் இருக்காங்க, நான் பின் பண்ணிச்சிருப்பேன் உங்களோட கான்டாக்ட் நம்பர். நீங்கள் டிக்டாக் ஷாப்லையும் ஆன்லைனில் வாங்கலாம். நன்றி, வணக்கம், நமச்சிவாய, இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. 2025 எல்லோருக்கும் நல்ல காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.